தூரத்திலே பார்க்கும்போது நாம் செழித்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம், ஓங்கி இருக்கிறோம், செல்வ செழிப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலும் நம்மில் கனியை அவர் எதிர்பார்த்தும் நம்மால் கனி கொடுக்க முடியாத நிலைமைக்குள் இருக்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு இறங்குகிறதில்லை. நம்மிடத்துல தாராளம் பணங்கள் இருக்கிறது, அதிக பணங்கள் இருக்கிறது, ஆனால் மற்றவர்களுக்கு உதவுகிறது இல்லையே. மற்றவர்களுக்கு நாம் இறங்கி கடன் கொடுக்கிறதில்லை. மற்றவர்கள் நம்மிடத்தில் கேட்கிறதான காரியங்களை செய்து கொடுக்கிறதில்லை. தரித்திரருக்கு நாம் உதவுகிறதில்லை. நம்மை கர்த்தர் இன்றைய தினத்திலே தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்மில் ஏதாவது கனி இருக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உங்களையும் என்னையும் கர்த்தர் உற்று பார்க்கிறார். கனி ஏதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பசியை ஆற்றுகிறதான கனி, மற்றுள்ளவர்களுக்கு இறங்குகிறது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பசியை ஆற்ற முடியும். மற்றுள்ள ஆத்துமாக்களுக்காக நம் பாரம் எடுத்து ஜெபிக்கிறது தான் கனியை கொடுக்கிறதான அனுபவம். ஜெப வாழ்க்கை இல்லை, இறங்குகிறதான சுபாவம் இல்லை, மற்றுள்ளவர்களுக்கு தாழ்ந்து கொடுக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறதான கனியற்ற வாழ்க்கைக்குள்ளாக நாம் இருப்போம். ஒருவேளை உங்களுக்கு கார் இருக்கலாம், பெங்களா இருக்கலாம், பணம் இருக்கலாம், சம்பாத்தியம் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறது இதல்ல. இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறது வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கனியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட கனி கொடாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால், இயேசு கிறிஸ்து விரும்பாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் நம்மை சபித்து போடுவார். அப்படி அவருடைய சாபத்தை ஏற்றுவிட்டால் நாம் எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் நாம் பட்டு போய்விடுவோம். பிரியமானவர்களே, இந்த தினத்திலும் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற கனி கொடுக்கிறவர்களாய் நாம் வாழும்போது மறுபடியும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைய தினத்திலும் அப்படிப்பட்ட ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும்படியாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான கனிகளை கொடாதபடிக்கு ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எங்களுக்குள் மாற்றத்தை தாங்க. மற்றவர்களுக்கு இறங்குகிறவர்களாய், இரக்க சுபாவம் உடையவர்களாய், கன்னி கொடுக்கிறவர்களாய், இயேசு கிறிஸ்து எங்களிலிருந்து எதிர்பார்க்கிற காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. மற்றவர்களுக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவர்களாய், தரித்திரர்களுக்கு இறங்குகிறவர்களாய், திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. நீங்க உதவி செய்து நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் மோடு வாழ தேவன் உதவி செய்யும். கிருபையாக நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஆம். பிரியமானவர்களே, நம் கனி கொடுத்து கர்த்தர்